நீ காப்பி குடிச்சியா இல்லையா? இல்ல. இதுல ஒரு வாய் குடி. அட நான் குடிங்கிறேன். வர வர என்ன நடக்குதுன்னே புரியல. முழிச்சிட்டு இருக்க. இன்னும் முழிக்க வேண்டியது நிறைய இருக்கு. தயாரா இருக்கணும். பக்கம் பக்கமா பேசுற உனக்கு கொஞ்ச நாளைக்கு உன் வாய்க்கு ரெஸ்ட். கைகாலை விட அதிகமா உழைச்சது உன் வாய் தான். ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த காப்பியை குடி. வேண்டாம். ஏன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் காப்பி போட்டதுனால உன் காப்பியை குடிக்க உனக்கே மனசு வரலையா? பயமா இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன, எடுத்து குடி. மாமியார் பேச்ச கேட்டு காப்பி போட்டு கொண்டு வந்த நீ இப்போ அதே மாமியார் உன்னை குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேங்கிற. ஏன் யோசிக்கிற? ஏன் விசாலாட்சி? இப்ப என் இடத்துல உன்னையும் உன் இடத்துல உன் மருமகளையும் வச்சு யோசிச்சு பாரு. இப்ப நீ சொல்லி இருந்தா அவங்க அதை செஞ்சுதானே ஆகணும். அது சரி, நீ என்னைக்கு உன் மருமகளை காப்பியை குடி, நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கியா? அவ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? வேளைக்கு உனக்கும் உன் பசங்களுக்கும் தட்டுல சாப்பாடு வந்து விழுந்தா போதும். இத பேசுனா உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் பிபி ஏறிடும். காப்பியை குடி. அட குடிங்கிறேன். சொல்றேன்ல, எடுத்து குடி. குடி. குடிக்கவா? குடி. நல்லா தானே இருக்கு. காப்பி நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்காக குடிக்க சொல்லல. நான் நல்லா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் குடிச்சு பார்க்க சொன்னேன். இப்பதான் சொத்துல 40% பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ வேற என்னைக்கும் இல்லாத திருநாளா காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்க. உன் மூணாவது மகன் கேட்டான்ல, கொஞ்சத்தை கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் பங்கு கேட்க போறியான்னு. அத மனசுல வச்சுக்கிட்டு காப்பில எதையாவது கலந்து கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துட்டா என்ன பாக்குற? அந்த பாவியோட அம்மா தானே நீ. உன் புத்தி அவனுக்கு வந்துச்சா இல்ல அவன் புத்தி உனக்கு வந்துச்சா? ஆனா எப்படி புத்தி பேசுச்சுன்னு தெரியலையே. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. என்ன பேச்சு பேசுறீங்க? நரம்பில்லாத நாக்கு நாலா பக்கமும் பேசுமா, அப்படி இல்ல பேசுறீங்க. அத நீ சொல்ற பாத்தியா? அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. நீ பேசாத பேச்சியா நான் பேசிட்டேன்? இந்த வீட்டு மருமகள்ல ஆரம்பிச்சு சம்பந்திங்க வரைக்கும் நீ பேசின பேச்சும் பண்ண அலம்பும் அப்பா. அதுவும் அந்த ஈஸ்வரி அப்பா கிட்ட இருக்கே. அவரை திட்டின அதே நாக்கு என்ன பார்த்து கேட்கிற கேள்விய பாரு. இத பார், இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. நம்மள பார்த்து 4 பேரு மரியாதையா கையெடுத்து கும்பிடணுமே தவிர பயத்துல அலறி காலில் விழுந்துட்டு போனதுக்கு அப்புறம் காரி துப்ப கூடாது. இதெல்லாம் மனுஷங்களுக்கு உரைக்கும், உனக்கு கஷ்டம்தான். இந்தாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, சொல்லிவிட்டேன். என்ன குரலை வசதி பேசுற? 40% என் பங்கு மறந்துட்டியா? அடக்கி வாசி. போய் உன் பிள்ளை கிட்ட சொல்லி அவனையும் கொஞ்சம் ஏத்தி விடு. அதானே செய்ய தெரியும் உனக்கு. போ போ. பாத்தியா, இப்ப மட்டும் வேக வேகமா நடக்கிறத நாய் வால நிமித்தவே முடியாது.
அவங்க பேசுறாங்கன்னு நீங்களும் அப்படி பேசுறீங்களே அப்பத்தா. பாவம், அவங்க அழுதுட்டு போறாங்க. சிலருக்கு அவங்க போக்குலயே போய் சொன்னாதான் உரைக்கும். இது புரியாம முதல்ல விட்டுட்டேன், இப்போ விடுவேனா? பிடிச்சு இழுக்கிறேன் பாரு. மா மா என்னம்மா? ஏம்மா அழுறீங்க? அழுகுதா? என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் அழுறீங்க? என்னாச்சுமா? என்ன என்னாச்சுமா? ஏமா அழுகுற? என்னமா ஆச்சு? இல்லப்பா, நானே முடியாதவ காபி போட்டு எடுத்துட்டு போனா ஆ, அந்த கிழவி நீ ஒரு வாய் குடிச்சிட்டு கொடுன்னு சொன்னா. ஏதோ ஆசையா தான் சொல்றான்னு நினைச்சு குடிச்சிட்டு கொடுத்தேன். ஆ. கொடுத்ததுக்கு அந்த கிழவி சொல்லுது, பெசங்கிச வச்சியான்னு சோதனை பண்ணேன்னு சொல்றான். ஐயோ, எனக்கு அடிவாங்க எரியுது. அப்படியே சொன்னா அந்த கிழவி? அப்படியே சொன்னா? வாமா வாமா போலாம். இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? இனிமேல் வாழ வேண்டிய அவசியமே இல்லப்பா. என்னப்பா எங்களை விட்டுருக்கப்பா, நாங்க எங்கிட்ட போய் பொழைச்சுக்கலாம். எந்திரிப்பா, வாமா. வேண்டாம்ப்பா, நீ விட்டுருக்கப்பா. என்ன பண்ணுவீங்க? எங்க போற? ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன். வாடா, சொல்றது கேளு. சொல்றா. எதுக்காக நான் சம்பாரிச்சேன்? எதுக்காக ஓடி ஓடி சம்பாரிச்சேன்? 13 வயசுல இருந்து என் தம்பிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தம்பிகளுக்காக தான் நான் சம்பாரிச்சேன். இப்ப அந்த கிழவிக்கு பாதி போயிரும்னா அப்புறம் எதுக்கு நான் ஓடி ஓடி சம்பாதிக்கணும்? அம்மாவே அழ வச்சிருக்கா, பாத்துட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா? சரி, என்ன பண்ணலாங்கிற? நாங்க வெளியே போய் பொழைச்சுக்கிறோம். அண்ணே, நாங்க இருக்கோம்ல, நாங்க உயிரை கொடுத்து காப்பாத்துவோம். நீங்க கவலைப்படாதீங்க. யாருப்பா நீங்க? 2 பேருமாப்பா? ஏப்பா உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தானே, அவன் எங்கப்பா? உங்க தம்பி அந்த கிழவி ஒரு வார்த்தை சொன்னோன்னு ரூம்குள்ள போய் படுத்துக்கிட்டேன். பயந்தாரி போய உங்களை நம்பி நான் இறங்கி வேலை செய்யவா? எதை நம்பி இறங்கி வேலை செய்ய சொல்றீங்க? ஒண்ணும் தேவையில்லப்பா, நீங்களே இருந்து பொழைச்சுக்கங்க. ஏத்தா வாத்தா போலாம். நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாப்பையா? பாத்துக்கிறோம். நான் போய் முடிவு எடுக்கிறேன். நான் இப்ப போய் முடிவு எடுக்கிறேன். ஆமா, போங்க. போய் பார்த்து என் தலையில தீயடி போடுங்க. போங்க போங்கடா. பாத்தியாடா உட்காந்துருக்கான். இந்தாரு சக்தி, எந்திரா. ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டான் அயன்பாடுல ஒரே வார்த்தையில. அவன்கிட்ட போய் பேசி முடிவு எடுக்கிறாங்களா? முடிவு முதல்ல கண்ணத்தோட அழுகாத. ஏன்னா இவனெல்லாம் எந்திரிக்க சொல்ற? படுத்துக்கிறாசா, உனக்கு என்னப்பா? நல்லா காலை நீட்டி படுத்துக்க. எங்களுக்கெல்லாம் நாட்டுக்கிட்டு சாவலாம் போல இருக்குடா. ஒரு பொம்பளை, அதுவும் இம்புட்டு வயசான கிழவி, அது நம்மளை பார்த்து சொடக்கு போடுதுடா. சொடக்கு. வெளியே போங்கடாங்குது. சே, ஆமா, உனக்கு சொரணையே இல்லையா? ஏண்டா 40% மொத்தமா கிடைக்குதுன்னு அந்த பக்கம் சாஞ்சிட்டியா? ஆமா, சொத்துக்கு வேண்டியதா இப்ப பேசாம இருந்தாங்களா? ஏன்னா நீ வேற என்னத்தை செய்ய சொல்றப்ப? அப்ப அவளை வெளியே போய் சொல்ல வேண்டியதானே? அந்த கிழவி கேட்டதும் தலையை கவுத்துக்கிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன் மயன் நான் இருக்கேம்மா. எவன் உன்னை விட்டு போனாலும் நான் இருப்பேமா உன் கூட. நாலாம் பக்கமா இப்படி. ஏமா இது பூரா உன் சொத்துமா? யாருமா கேட்க முடியும் உன்கிட்ட? ஒரு வாய் குடிச்சிட்டு கொடுன்னு சொன்னா அப்படியே மூஞ்சில ஊத்த வேண்டியதானே டீய? குடிசை பத்தி முழுசா தெரியல யாருக்கும். முழுசா காட்டுறேமா, முழுசா காட்டுறேன் பாரு. காட்டுவேன், கண்டிப்பா காட்டுவேமா. ஈஸியா போச்சு. என்ன ஆளாளுக்கு விளையாடுறாங்களா? சாம உட்காந்துருக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு யார் காரணங்கிற? எல்லாம் அந்த குட்டச்சி அவதான். அவகிட்ட நீ பார்த்தல தனாவட்ட, அப்படியே அங்கிட்ட இருந்து ஏத்தி விட்டுருக்காடா. இம்புட்டு நாள் வாய் பேசாத அப்பத்தாவை தூண்டி விட்டு அண்ணனை அசிங்கப்படுத்திருக்காடா. எங்க அண்ணன் மனத்தை அவளுக்கு காப்பாத்து வளர்க்கலாம். கிழிப்பாளுங்க. இதுதான் பொம்பளை புத்தி. பெருசா உனக்கு தர்ற மாதிரி தந்துட்டு எம்பட்டு பெரிய பிளான் போட்டிருக்கா பத்தி அந்த கிழவி. டேய், படிச்சவங்கள நம்ப கூடாதுன்றது சரியா போச்சுல? புத்திய காமிக்கிறாங்க பாரு. இல்ல சக்தி, பாரு, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு சொல்லியாச்சு. நீ இனியும் இப்படி மூடிட்டு உக்காந்துருந்தா இந்த மீச தாடியெல்லாம் வச்சிருக்க பத்தியா, அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. அம்புட்டியும் வழிச்சு போட்டு ஒரு சேலையை கட்டிட்டு அப்படியே ஓரத்துல உட்கார வேண்டியதான். என்னடா சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது. இருக்காது. அப்படியே வந்து
சும்மா இங்க வந்து எகிரிட்டு இருக்காதுண்ணே. எங்கம்மா போறியா? ஏய் எங்க போறியா? யாரும் போக கூடாது உள்ள. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப கத்தும் போது வாயை பொத்திட்டு வந்து உட்காந்துருந்தல. அண்ணே, தாரணே, அவரை வெளியே போ சொல்லு. ஓ, சும்மா என்ன நின்னு தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம பேசுறது. அதுல என்ன உட்காரு. இப்ப? ஆ? டேய்டா, அவங்க அண்ணன் தம்பியை பேசிக்கிறாங்க. அடிச்சு மல்லு கட்டட்டும். நீங்க யாரும் போக கூடாது. போனீங்கன்னா அவ்வளவுதான் மரியாதை. இல்ல நான் கேக்குறேன், அங்க வச்சு அப்பத்தா பேசும்போது எல்லாம் பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்ப இங்க வந்து பேசுனா எனக்கும் கடுப்பா தானே இருக்கு. டேய் கடுப்பா இருக்குல்ல அப்புறம் ஏன் உள்ள போட்டு அப்படியே புதைச்சு வச்சிருக்க? நேரா வெளியில போய் அந்த புள்ளைய வெளியே அனுப்புடா. அப்பதான் என்னடா சொல்லுச்சு? நீ தான் புருஷன், உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லுச்சுல. அப்புறம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அந்த புள்ளைய வெளியே அனுப்பு போ. அனுப்பிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பான். நீ வேற சட்டத்தை கட்டி மாறிட்டாங்களா? பாத்துருவோம்டா. யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். சட்டத்தை கட்டி மாறிட்டாங்களா? பாத்துருவோம்டா. யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். இப்ப நீ ஒழுங்கா அவளை வெளியேத்து. அண்ணன் வீட்டுல அவரோட எதிரி இருக்கவே கூடாது. முதல்ல அந்த குட்டிச்சி அனுப்புடா. அந்த கிழவிக்கு நான் சங்கூதுறேன். ஓ சக்தி, நான் உன்கிட்ட பேசினதெல்லாம் எம்புட்டு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப விளங்கிருச்சுடா. அந்த புள்ளைக்காக நான் பேசியிருக்க கூடாது. எல்லாரும் முன்னாடி வச்சு எங்களை அசிங்கப்படுத்திருக்காடா. அம்மா அண்ணன் எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்காடா. சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேசாத அந்த சிங்கப்பூர்காரி காரி துப்புணும் போல இருக்குன்னு பேசுறாடா. மாலையை தூக்கி அண்ணன் மேல வச்சுட்டு போறா. அண்ணனை அம்புட்டு அசிங்கப்படுத்திட்டு போறா. குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரையும் கேவலப்படுத்திட்டு போறா. இதெல்லாம் யாரால? இந்த குட்டச்சியால. முதல்ல நீ அவளை வெளியே அனுப்பு. வெளியே வச்சு அவ கதையை நான் முடிக்கிறேன்டா. இருக்காளுங்களே எல்லாம் தானா வழிக்கு வந்துருவாளுங்க. அனுப்புடா அவளை ஃபர்ஸ்ட். முதல்ல அவளை அனுப்புடா. நம்ம வீட்டை விட்டு போன புள்ள திரும்ப வருவாளோன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தப்ப கூட நான் உன் கூட வாழ வரல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு சொல்லுச்சு. அவ அப்படியே போவாம திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்றதாண்டா எனக்கு இன்னும் விளங்கல. இப்ப பாத்தியா, அப்பதான் அவ பேச விட்டுட்டு அவ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளோட பார்வை இப்படி எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா அவ என்னமோ உன் கூட வாழ வந்த மாதிரியே தெரியலடா. கதிர் சொன்ன மாதிரி அந்த புள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி தான்டா தெரியுது. ஆமா, நீங்களும் இவனுக்கு தெரியல புரியலன்னு உபதேசம் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா மட்டும் கேட்டுற போறான். கேரு, உனக்கு உண்மையிலே அண்ணன் மேல பாசம் இருந்தா அந்த குட்டச்சியை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பு. இல்லையா விட்டுரு, நாங்க எல்லாருமே வெளியே போறோம். நீ உன் பொண்டாட்டி அப்பத்தா எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்துக்காங்க. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. பொம்பளைக்கு அம்புட்டு ஏத்தோம்னா நம்மளாம் ஆம்பளைங்கடா. அதோட 100 மடங்கு 1000 மடங்கு இருக்கணும்டா. நீ என்னங்கிறத யோசி. இவனெல்லாம் 7 குந்தவம் வந்தாலும் மாற்ற முடியாதுமா, திருத்த முடியாது உன் கடைக்குட்டிய. பாட்டில் போய் படத்துக்கு டேங்க் கட்டுல. இதுக்கு தான் அவளை கூட்டு வந்தான் சிங்கப்பூர்ல இருந்து. 15 நாளா 2 பேரையும் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாம் வேஸ்டா போச்சுல. நல்ல வேலைக்கு அந்த சிங்கப்பூர்காரன் மகளை கூட்டுட்டு போயிட்டேன். இங்க இருந்து இந்த அசிங்கங்கள்லாம் பார்க்காம.
இங்கிட்டும் சாயிரேன் அங்கிட்டும் சாயிரேன். இவனை நம்பி என்னத்தை செய்ய நானு? அந்த ஜனனியோடய வாழ்ந்து அவன் அனுபவிக்கட்டும், பார்ப்போம் எப்படி வாழ்ந்துறான்னு நானும் பார்க்குறேன். ஏய் போறான் பாரு. பொறுமையா இருந்தா கதவு திறக்கப்படும், இல்லைன்னா நாள் பூரா நின்று தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லந்த பத்தி அந்த கிழவிக்கு லந்து தாண்டா, அறவேக்காடு பசங்களா. உங்களுக்கே இவ்வளவு இருந்தா உங்களை பெத்தவனா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தவ எனக்கு இருக்காதாடா கதிர்வேலா? ஓ ஏய், இப்ப நீ எதுக்கு இங்க திரும்ப வந்திருக்க? அடேங்கப்பா சக்தி வேலா, இப்பதான் உனக்கு பேச வாய் வந்துதா? இல்ல இவங்க எல்லாரும் கீ கொடுத்து ஆட விட்டுருக்காங்களா? ஏய் கிழவி, உனக்கே இங்க ஒருத்தி வந்து கீ கொடுக்குறப்போ ஏன் நாங்க இவனுக்கு வந்து கீ கொடுக்க கூடாதோ? கேருக்கு பயல, யாருக்கு யாரு கீ கொடுக்கறாங்கன்னு போக போக உங்களுக்கே தானா புரியும்டா. புரியும் புரியும், பாத்துக்கலாம். I will see to that you people understand and realize your mistakes. என்ன இங்கிலீஷ்லாம் பேசுற? வயசான வளர்ச்சான்னு பாக்குறேன், இல்லைன்னா பார்த்து பேசுறான். உங்க தாத்தன் கோவத்தையும் அப்பன் கோவத்தையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்டா. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறடா. வயசானவன்னு கிண்டலா பண்ற? இப்படியே காலம் பூரா வகுந்துருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு வெறப்பாவே இருக்க முடியுமா? முடியாதுடா ராஜா, நரம்பு தளர்ந்துரும். ஓ அதுலயும் உனக்கு வர கோவத்துக்கு 50 வயசுலயே ரத்தம் சுண்டி போய் நடக்கவே முடியாம போயிடும். பாத்துக்கப்பா. பாத்துக்கலாம். அப்பத்தா உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக நாங்க இங்க வரல. டேய் முட்டா பசங்களா, என் கூட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு புத்தியும் இல்ல, அனுபவமும் இல்ல. என்னப்பா சக்தி, நீ என்ன சொல்ற? தாராப்பத்தா, அவ இங்க இருக்க கூடாது. அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏன் எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசவா? இல்ல ஒண்ணும் இல்ல, நல்லா தான் சொல்லுவா, உண்மையை தான் சொல்லுவா. ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம். வாழ்க்கை பிடிக்கல தானடி ஓடின, அப்புறம் எதுக்கு தனியா பேசணும்? டேய் இடியட், சட்டப்படி சமூகப்படி அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். டேய் நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டி கூட கொஞ்சம் கொலாவி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? ஏய் நடக்கிறது என்னமோ தினமும் சண்டை தான். வெளியே தான் என் பொண்டாட்டி என்னோட ரூமு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை அவங்களே பேசி பார்த்துக்கிறாங்க. அப்பதான் நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா நாங்க வெட்டி விட்டத நீ ஒட்டி விடலான்னு பாக்குறியோ? அதெல்லாம் இங்கே நடக்காது. அதெல்லாம் சொல்ல முடியாது ராஜா. அப்புறம் சக்தி, நீ தானேப்பா கல்யாணத்துக்கு முன்னால தனியா போய் இவளை பார்த்த. இவ சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த. அப்போ உங்க அண்ணன்களை எல்லாம் கூட்டிட்டு போனியா? இப்போ மாத்திரம் எதுக்கு கூட்டத்தை கூட்டுற? அவ தனியா தான் பேசுவா. போய் பேசு. முடியாதுன்னு சொல்றேன்.
அண்ணா விடுண்ணா, நான் என்னன்னு பேசுறேன். அதான் சொல்லிட்டான்ல, பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்னு. கிளம்புங்க, கிளம்புங்கடா. போடாண்ணா. போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஏண்டா ஞானம், உனக்கு தனியா சொல்லணுமா? நீயும் போ.